இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முறைகேடுகளுக்கு இலக்காகியுள்ள HRD காப் தன்னார்வ விடுப்பில் அதன் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஷாகுல் ஹமீத். பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக PAC எனப்படும் பொது கணக்கு குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது பெரும் சர்ச்சைக்கு இடமாகியுள்ள மனிதவள அமைச்சின் மனித மேம்பாட்டுக் கழகமான HRD காப் நிறுவனத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஷாகுல் ஹமீத் ஷேக் தவூத் தன்னார்வ விடுப்பில் சென்றுள்ளார். ஷாகுல் ஹமீத் இனி HRD காப் அலுவலகத்திற்கு வர வேண்டியதில்லை. கார்டன் லீவ் என்ற முறையில் அவர் தன்னார்வ விடுப்பில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஷாகுல் ஹமீத் தன்னார்வ விடுப்பில் அனுப்பப்பட்டிருப்பதை மனிதவள அமைச்சு இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. லஞ்ச ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணைக்கு HRD காப் இலக்காகியுள்ளது. கடந்த வாரம் அந்த மனிதவள மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து பெட்டி கணக்கில் கோப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் தாம் தற்காலிக விடுப்பு எடுக்க முன்வந்துள்ளதாக ஷாகுல் ஹமீத் தெரிவித்துள்ளார். HRD காப்பில் தாம் இல்லாத நிலையில் அதன் செயல்பாடுகள் வழக்கம் போல் இருக்கும் என்று இன்று மாலையில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஷாகுல் ஹமீத் தெரிவித்துள்ளார். ஷாகுல் ஹமீத்தின் விடுப்பு நாளை வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. ஷாகுல் ஹமீத் விடுப்பில் செல்வது குறித்து HRD காப் நிறுவனத்தின் வாரிய தலைவர் மற்றும் வாரிய உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பகடிவதை சம்பவங்களை ஒரு கடுமையான குற்றமாக பார்க்கும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப பகடிவதைகளுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை உள்துறை அமைச்சு முன்வைத்துள்ளது. இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் பகடிவதையினால் உயிரை மாய்த்து கொண்ட டிக்டாக் பிரபலம் ராஜேஸ்வரி மரணம் தொடர்பில் இணைய மிரட்டலையும் பகடிவதையும் ஏற்படுத்திய ஷாலினி பெரியசாமிக்கு தண்டனையாக 100 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதை மேற்கோள் காட்டி பேசினார். சைபர் மிரட்டல் என்று கூறப்படும் இணைய பகடிவதை தொடர்பில் கடும் தண்டனைகள் விதிக்கப்படுவது தொடர்பான பரிந்துரை ஒன்றை உள்துறை அமைச்சு வெகு விரைவில் அறிவிக்கும் என்று அமைச்சர் சைஃபுடின் குறிப்பிட்டார். அதேவேளையில் நடப்பு சட்டத்தில் குறைபாடுகள் இருப்பதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் அவற்றை களைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தார். இணைய பகடிவதைக்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொண்ட சமூக ஊடக பிரபலம் ராஜேஸ்வரி என்ற ஈஷா மரணம் தொடர்பில் பிடிபட்ட பெண்ணுக்கு நீதிமன்றம் விதித்த 100 வெள்ளி அபராதம் குறித்து ஆருட விவாதங்கள் வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு போலீஸ் துறை எச்சரித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் விசாரணையின் போது கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டே சமூக இல்ல பராமரிப்பாளரான அந்த பெண்ணுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ரோஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். 1955ஆம் ஆண்டு சிறு குற்றவியல் சட்டம் 14வது விதியின் கீழ் அந்த பெண் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். அச்சட்டத்தின் கீழ் கூடியபட்ச தண்டனை என்பது 100 வெள்ளியாகும் என்று டத்தோ ரோஸ்டி விளக்கினார். சம்பந்தப்பட்ட பெண் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து கூடியபட்ச தண்டனையாக 100 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ரோஸ்டி இதனை தெரிவித்தார். 30 வயது ராஜேஸ்வரி தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அவரை பகடிவதை செய்ததாக நம்பப்படும் ரவாங் புகிட் பருத்தோங் கால்ஃப் ரிசார்ட் ஜலான் சம்பாக்கா 2ஐச் சேர்ந்த 35 வயது பெண் ஷாலினி பெரியசாமிக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கடந்த செவ்வாய்க்கிழமை 100 வெள்ளி அபராதம் விதித்தது. ஷாலினி பெரியசாமிக்கு மிக குறைந்த அபராத தொகையாக வெறும் 100 வெள்ளி மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடக வலைவாசிகள் பல்வேறு ஆருட விவாதங்களில் ஈடுபட்டு வருவது தொடர்பில் டத்தோ ரோஸ்டி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். எனினும் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் புகார்கள் பெற்று புதிய ஆதாரங்கள் கிடைக்குமானால் அவை குறித்து புலன் விசாரணை செய்வதற்கு போலீஸ் துறை தயாராக இருப்பதாக டத்தோ ரோஸ்டி குறிப்பிட்டார். மாட்சிமை தங்கிய மாமன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு இன்னும் ஒரு நாளே உள்ளது. மன்னர் உயர்த்தே மலர்தலை உலகம் என்பதற்கு சீரிய எடுத்துக்காட்டாக விளங்கும் மலேசியாவின் 17வது மாமன்னரான சுல்தான் இப்ராஹிம் நாளை மறுநாள் ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை அரியணையில் அமர்கிறார். நமது அரசியல் சட்டம் முடியாட்சியையும் ஜனநாயகத்தையும் இணைக்கும் ஒரு புதுமையான மிகச்சிறந்த ஏற்பாடாகும்.
5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பேரரசரையும் துணை பேரரசரையும் தேர்ந்தெடுக்கும் ஒரு ஜனநாயக மரபை நாடு கொண்டுள்ளது. நமது தேசிய கோட்பாடான ருக்கு நகராவின் முதலாவது கோட்பாடு இறை நம்பிக்கை, இரண்டாவது கோட்பாடு மன்னருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல் ஆகும். மாமன்னரின் இந்த மாபெரும் முடிசூட்டு விழாவில் மக்கள் அனைவரும் மாமன்னருக்கு தங்களின் மாறாத விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளும் நன்னாளாகும். மலேசிய மாமன்னரின் மணிமகுடம் வாழ்க! மலர்ச்சி மிக்க வளர்ச்சியாலே மலேசிய வாழ்வும் ஓங்க! தஞ்சோங் மலேம் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவி நூர்ஃபாரா கர்தினி படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள அவரின் காதலன் என்று நம்பப்படும் ஒரு போலீஸ்காரருக்கு எதிரான தடுப்பு காவலை போலீசார் நீட்டிக்கவிருக்கின்றனர். பேரா ஸ்லிம் ரிவர் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்தவரான 26 வயதுடைய அந்த போலீஸ்காரரின் தடுப்பு காவல் அடுத்த வாரம் திங்கட்கிழமையுடன் முடிவடையவிருக்கிறது. இக்கொலை தொடர்பில் நிறைய சாட்சி பொருட்களை திரட்ட வேண்டியுள்ளன. விசாரணைக்கு ஏதுவாக அந்நபரின் தடுப்பு காவலை நீட்டிப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெறுவர் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் உமர் தெரிவித்தார். சரவா மீரியைச் சேர்ந்தவரான 26 வயதுடைய அந்த மாணவியின் உடல் கடந்த திங்கட்கிழமை உலுஸ்லாங்கூர் உலுபர்னம் ஸ்ரீக்லேடாங்கில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 90 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள கொகெயின் போதைப் பொருளை பதப்படுத்தி விநியோகம் செய்ததாக நம்பப்படும் கணவன், மனைவி உட்பட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூர் செராசில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த 3 கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் கடத்தியதாக நம்பப்படும் 90 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இயக்குனர் டத்தோ காவ்கோக் சீன் தெரிவித்தார். மலேசிய போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு மற்றும் அமெரிக்காவின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ காவ்கோக் சீன் இவ்விவரத்தை வெளியிட்டார். இரவு 10 மணி அளவில் ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 41 வயதுடைய கணவனும் மனைவியும் பிடிபட்டனர். இதில் கணவன் போதைப்பொருள் விநியோகிப்பாளராகவும் மனைவி போதைப்பொருள் கிடங்கை பராமரிப்பவராகவும் செயல்பட்டுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மக்களவைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதிலிருந்து தம்மை 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்திருக்கும் சபாநாயகர் முடிவு தொடர்பில் தம்மை தற்காத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று பரிகத்தா நேஷனலின் மாச்சாங் எம்பி வான் அஹ்மத் ஃபைசால் வான் அஹ்மத் கமால் தெரிவித்துள்ளார். வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தாக்கல் மீதான விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு தாம் மிகுந்த ஆர்வமாக இருந்த வேளையில் தாம் இடைநீக்கம் செய்யப்பட்டது துரதிர்ஷ்டமானது என்று வான் அஹ்மத் ஃபைசால் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் சந்திக்கலாம் என்று கூறி அவர் நாடாளுமன்ற கட்டடத்திலிருந்து வெளியேறினார். MAHB எனப்படும் மலேசியன் ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் நிறுவனத்தை கையகப்படுத்தியதன் பின்னணியில் செயல்பட்ட சூத்திரதாரி தொடர்பான தகவல் அடங்கிய மொட்டை கடிதம் வைரலானதை தொடர்ந்து வான் அஹ்மத் ஃபைசாலுக்கு மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் இந்த தடையை விதித்தார். நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத ஒரு மொட்டை கடிதம் குறித்து அனுமதியின்றி மக்களவையில் வான் அஹ்மத் ஃபைசால் விவாதித்ததுடன் அதில் EPFஇன் குறிப்பிட்ட உயர் அதிகாரி ஒருவரின் பெயரையும் பகிரங்கமாக அறிவித்ததாக அவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தனது மனைவியை மோப்புக்கட்டை மற்றும் பேஸ்பால் மட்டையினால் அடித்து காயப்படுத்திய குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்த ஆடவர் ஒருவரை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்யாமல் வழக்கிலிருந்து விடுவித்துள்ளது. இந்திரஜித் சிங் என்ற 45 வயதுடைய அந்த ஆடவருக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் சில திருப்புமுனைகள் ஏற்பட்டுள்ளதாக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முகமது முஹைரி முகமது நூ நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து தண்டனை அளிக்கப்படவிருந்த நிலையில் அந்த நபர் விடுவிக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் ஜலன் இப்போ தமான் ரெயின்போ செந்துல் என்ற முகவரியில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் தனது மனைவி சுகிண்டர் கா என்பவரை அடித்து காயத்தை விளைவித்ததாக இந்திரஜித் சிங் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 324 பிரிவின் கீழ் இந்திரஜித் சிங் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். MPV வாகனம் ஒன்று 2 வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அவ்வாகனத்தை செலுத்திய மாது உயிரிழந்தார். அவரின் மகன் படுகாயத்திற்கு ஆளாக்கினார்.
இச்சம்பவம் இன்று பிற்பகல் 12:50 மணியளவில் ஜலன் குவாலத்திரங்கானு கொத்தபாரு சாலையின் 35.5வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் 36 வயது நிக் நபிலா நிக் அப்துல் கஃபார் என்ற மாது உயிரிழந்ததாக போலீசார் அடையாளம் கூறினர். அவரின் 16 வயது மகன் படுகாயத்திற்கு ஆளாகிய வேளையில் மேலும் 3 எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பியதாக சத்யூ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜைன் மட்ரீஸ் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பொதுமக்களை நோக்கி விளையாட்டு துப்பாக்கியால் அச்சுறுத்தியதாக கூறப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலத்ரங்கானு ஜலான் சுல்தான் மஹ்மூத் கம்புங் லடாங் சிஹாட் என்ற இடத்தில் இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் சபா ரானாவைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். அந்த ஆடவர் பொதுமக்களை அச்சுறுத்தும் காட்சியை கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பதிவேற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்ததாக கொலத்ரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். 7,000 வெள்ளி கடனுக்காக ஆடவர் ஒருவர் எரியூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் காஜாங் போலீசார் 4 ஆடவர்களை கைது செய்துள்ளனர். கடந்த ஜூன் 23ஆம் தேதி காஜாங் செமஞ்சி நீர் அணைக்கட்டிற்கு அருகில் உள்ள புதரில் ஆடவர் ஒருவரின் எரியூட்டப்பட்ட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் கடன் தொடர்பில் இந்த கொலை நிகழ்ந்துள்ளது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் கடந்த வாரம் வியாழக்கிழமை குலுலாங்கட் பத்து 14 பகுதியில் 18க்கும் 44க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 ஆடவர்களை போலீசார் கைது செய்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.